ஒவ்வொரு மனையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மரங்கள் இருக்குது. இந்த லேண்டோட பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு புஞ்சை லேண்டுங்க இது. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். சாதாரணமாக நம்ம அக்ரிகல்ச்சர் லேண்டுனாலே நஞ்சை தான் இருக்கும். இது வந்து புஞ்சை லேண்டு. ஸோ அதனால் வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு சூப்பரான வந்து விஷயம் இது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து இன் ஃப்யூச்சரில் வந்து இம்மீடியட்டாக நீங்கள் வந்து அப்ரூவல் போகணும் அப்படின்னா போகலாம். இப்போ நஞ்சையில் வாங்கினா நஞ்சையிலேருந்து புஞ்சை கன்வர்ஷன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து அப்ரூவல் வாங்க முடியும். பட் இது ஆல்ரெடி புஞ்சையாகவே இருக்கிறதுனால நீங்கள் அப்ரூவல் வாங்கினா ஈஸியாக அப்ரூவல் வாங்கி இன் ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து அது ரெசிடென்ஷியல் பிளாட்டாக விற்க முடியுன்றது தான். அதனால் இப்போது இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான சைட்டு. ஸோ இது வந்து எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்தணி பூனி மாங்காடு அப்படின்றது தான் இந்த லொக்கேஷனுடைய பேர். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு ஆர்ச் போட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கேட் போட்டு லாக் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் வந்து பாதுகாப்பு அம்சம் வந்து நமக்கு இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்கன்றது தான். ப்ளஸ் சுற்றி வந்து ஃபென்சிங்கும் பண்ணியிருக்கிறதுனால எந்த விதமான இடையூறுகளுக்கும் நமக்கு வந்து வராது நம்ம இடத்த பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்கன்றது தான். இது டிஸ்டன்ஸு லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்பேடுலேருந்து சரியாக வந்து ஒரு 80 கிலோமீட்டருங்க இந்த சைட்டு. அவ்வளோ கரெக்டாக வந்து உங்களுக்கு அந்த கல்லே நீங்கள் பார்க்க முடியுன்றது தான். ஒரு 80 கிலோமீட்டர் வருது எக்ஸாக்டாக. ஸோ பூனி மாங்காடுன்றது லொக்கேஷன் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது வந்து திருத்தணியில் இருக்குது. திருத்தணி கோவிலேருந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 12 கிலோமீட்டர் வரும். ஸ்டேஷன்லேருந்து அதே டிஸ்டன்ஸு தான். பஸ் வந்து இருக்குங்க. பூனி மாங்காடுக்கே வந்து நேரடி பஸ் இருக்குது திருத்தணியில். ஸோ அங்கே நீங்கள் திருத்தணியில் ஏறினா கூட நம்மளுடைய பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஹார்ட்லி ஒரு 700 மீட்டர்ஸ் 800 மீட்டர்ஸில் நம்ம சைட்டுக்கு ரீச் ஆக முடியுன்றது தான். ஸோ அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சைட்டு. ரெண்டாவது மண்வளம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான மண்வளங்க. எல்லா விதமான மரங்களும் செடிகளும் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மண்ணுங்க. ஸோ அதனால் வந்து இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸாக பார்க்குறேன் அப்படின்னாலும் சரி, இல்லை நான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறேன்னு நினச்சாலும் சரி, ஒரு சூப்பரான வந்து ஒரு லொக்கேஷன். ஸ்கொயர் ஃபீட் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 126 ரூபாங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட்டு. 126ங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டோட சைஸ் வந்து ஒரு 9000 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்குமே இருக்குது. ஸோ ஓவரால் வந்து பட்ஜெட்டில் ஒரு 60% நீங்கள் கட்டி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து இஎம்ஐயாக கட்டலாம். இஎம்ஐயாக கட்டுற அந்த அமௌண்ட்டுக்கு எதுவுமே வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது. 3 வருஷம் வரைக்கும் டைம் தரோம். ஸோ உங்களுக்கு 0% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லேயே கட்டலாம். நேரில் வந்து சைட்டை பாருங்கள், பிடிக்கும். மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.